வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவை புதுக்கிக் கொள்கிற நேரம். கஜா புயல் வந்தாலும் வந்தது. இந்த கஜா புயல் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் மக்களின் வாழ்க்கையைத்தான் புரட்டி போட்டது என்று நாம் இதுவரை நினைத்திருந்தோம். ஆனால் அரசியல் தட்பவெப்ப நிலையை கூட அது தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது என்பது இப்போதுதான் தெரிய வருகிறது. திருவாரூரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாயிற்று. அறிவித்தது தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்று நாம் இதுவரைக்கும் தவறாக நினைத்திருந்தோம். தேர்தல் கமிஷன் ஒரு நடுநிலையான அமைப்பு என்று இதுவரை நாம் தவறாக நினைத்திருந்தோம். அது இப்போது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியிருக்கிறது. தேர்தல் கமிஷனுடைய வாக்குக்கு ஒரு வலிமை உண்டு. தேர்தல் கமிஷன் ஒரு சட்டசபை தொகுதிக்கோ அல்லது நாடாளுமன்ற தொகுதிக்கோ தேர்தல் தேதியை அறிவித்து விட்டால் சில நடைமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும். உதாரணமாக, நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வருகின்றன. அரசினுடைய இயந்திரங்கள் கூட கட்டப்பட்டு விடுகின்றன. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அவர்களால் தாண்ட முடியாது. அந்த அளவுக்கு தேர்தல் கமிஷனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருந்தது. ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்று யாருக்குமே புரியாத ஒரு சூழல். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாயிற்று. வேட்பாளர்கள் கூட தங்களுடைய மனுக்களை கொண்டு கொடுக்கிறார்கள். நடைமுறைகள் தொடங்கிவிட்டன. திடீரென்று ஒரு சறுக்கல். ஏன், என்ன நடக்கிறது? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். ஒரு குறள், கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. குடிமக்களின் பொருள் மீது ஆசை கொண்டு அவர்களை துன்புறுத்தி தவறாக ஆளும் அரசு பகை கொண்டு பிறரை கொலை செய்பவரை காட்டிலும் கொடியது என்கிறார் வள்ளுவர். எந்த நேரத்திலும் பொருந்தக்கூடிய குறள்கள் எல்லாம் எப்போதோ எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் என்பது ஒரு விந்தையாகவே இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். என்ன நடக்கிறது? தொடர்ந்து பேசலாம். விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். திரு காசிநாத பாரதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு ஷியாம் அவர்கள் வழக்கறிஞரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ஷியாம் அவர்கள், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு ஷியாம், நேயர்களுக்கு முதல் ஒரு தெளிவு வேணும். தேர்தல் நடைமுறைகள் என்ன? அது தெரிந்தால் தான் மேற்கொண்டு நம்ம பேசுகிறது கொஞ்சம் புரியும்படியாக இருக்கும். தேர்தல் நடைமுறைகள் எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது? அதற்கு பிறகு எப்போது தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது? அதுக்கு முந்தைய நடவடிக்கைகள் என்ன? தேர்தல்கள் பொது தேர்தல், இடைத்தேர்தல். இடைத்தேர்தலை நாம் பை எலெக்ஷன் என்று சொல்கிறோம். இடைத்தேர்தல் நடைமுறையில் முதல் நடைமுறை எது என்றால், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்தான் டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அவரிடமிருந்து ஒரு அறிக்கை பெற்று அந்த அறிக்கையை மாநிலத்தில் இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அவர் தலைமை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவார். அதாவது தேர்தலை நடத்தலாமா வேண்டாமா, தேர்தலை நடத்தலாமா வேண்டாமா என்றார். தலைமை தேர்தல் கமிஷன் உடனடியாக தேர்தல் அறிவிக்காது. இந்தியாவின் பிற பகுதிகளிலே வருகின்ற இடைத்தேர்தல்களோடு சேர்த்து ஒரு தேர்தலை அறிவிக்கும். எடுத்துக்காட்டாக நமது திருவாரூர் தேர்தல் ஹரியானா மாநிலத்தில் இருக்கின்ற இடைத்தேர்தலோடு சேர்த்து அறிவிக்கப்படுகிறது. இந்த திருவாரூர் தேர்தலுக்கு முன்பாக என்ன நடந்தது என்றால், மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே ஒரு வழக்கு தொடர்கிறார். திருப்பரங்குன்றம், திருவாரூர் போன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படவில்லை. 20 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. இவற்றுக்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் வாக்காளர்கள் சிரமப்படுகிறார்கள். இதுதான் அந்த மனுவின் சாராம்சம். அந்த மனுவுக்கு தேர்தல் கமிஷன், தலைமை தேர்தல் கமிஷன் தனது வழக்கறிஞர் மூலமாக ஒரு பதில் கொடுக்கிறது. 18 தொகுதிகளுக்கான மேல்முறையீடு இன்னமும் தேதி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரையிலே அங்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தொகுதி மட்டும்தான் தேர்தல் நடத்த முடியும். 180 நாட்களுக்குள் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். சரி. எனவே பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும். அதற்கான அறிக்கைகளை நாங்கள் பெற்றுவிட்டோம். அதாவது தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து அறிக்கை வந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அவரிடமிருந்து அறிக்கை வந்திருக்க வேண்டும், அலுவலரிடமிருந்து. அதற்கு பிறகுதான் இந்த அபிடவிட் போட்டிருக்க வேண்டும். அபிடவிட் போட்டது கஜா புயலுக்கு பின்பு. ஆக கஜா புயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். கண்டிப்பா. இப்படி இருக்கிற நிலைமையிலே திருவாரூருக்கு ஹரியானாவோடு சேர்த்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது தேர்தல் நடைமுறை துவங்கி விட்டது. ஆமா, என்றைக்கு தேதி அறிவிக்கப்பட்டதோ அன்றைக்கே எல்லா விதமான மக்கள் நலத்திட்டங்களும் நாம் செயல்படுத்த முடியாது.
வேட்பு மனுக்களும் தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். சுயேட்சைகள் வந்து வேட்பு மனுக்களும் தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தொடங்கிய இடத்துக்கே படைபிடிப்பு இருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு வடிவேல் அது மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற நிலைமைக்கு குழப்பம். ஆனால் இதுல வந்து ஆரம்ப கட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியது திமுக தான். திமுகவின் தோழமை கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, அதன் தேசிய செயலாளர் ராஜா, மூத்த தலைவர்களில் ஒருவர், நாடாளுமன்றத்தின் உறுப்பினர். அவர் வந்து உயர்நீதிமன்றத்திலே முதலிலே முணுமுணுத்து விட்டு உச்ச நீதிமன்றத்திலே போய் வழக்கும் தொடர்ந்து விட்டு தேர்தல் கமிஷனிலும் போய் மனு கொடுக்கிறார். உச்ச நீதிமன்றத்திலே இன்னொரு வழக்கு ஏற்கனவே, அது வந்து அந்த திருவாரூர் பகுதியை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயியான மாரிமுத்து என்பவர் கபில் சிபில் மாதிரியான ஒரு ஏழை வழக்கறிஞரை வைத்து ஒரு மனு கொடுக்கிறார். ஒரு மணி நேரத்திற்கு ஏதோ 1 லட்சம் ரூபாய் வழக்கறிஞர் கட்டணமாக இருக்கும். வழக்கறிஞர் நண்பர் காசிநாத பாரதிக்கு நன்றாக தெரியும். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், கஜா புயலால் ஐயா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டேன், எனக்காக வந்து கபில் சிபிலும் சல்மான் குர்ஷித்தும் வாதாடவிருக்கிறார்கள், அவர்கள் மனுவை தயவு செய்து கேட்டு இந்த திருவாரூர் தொகுதி தேர்தலை தள்ளி வைத்து விடுங்கள் என்பது மனு. இந்த மனு போதாது என்று ராஜா அவர்களும் ஒரு மனு, வழக்கு போதாது என்று ராஜா அவர்கள் தேர்தல் கமிஷனிலும் ஒரு பெட்டிஷன், அதற்கு பிறகும் ஒரு வழக்கு, 3வது வழக்கு, அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, வரும்போது தொலைக்காட்சியிலே ஒரு ஸ்க்ரோலர் ஓடியது 3வது வழக்கு ஒன்று இருக்கிறது என்று. ஆக மொத்தம் 3 வழக்கு. திங்கட்கிழமை அன்றைக்கு 3 வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றன. இந்த சூழ்நிலையிலே தான் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்திற்குள்ளே அரங்குக்குள்ளே என்ன பேசினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அரங்குக்கு வெளியே வந்த திமுக பிரதிநிதி என்ன சொல்கிறார் என்றால், தேர்தல் நடத்தக்கூடாது என்று நாங்கள் சொன்னோம் என்று சொல்கிறார். பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது என்று பொருள். பையை விட்டு வெளியில் வந்து விட்டது. தேர்தல் நடத்தக்கூடாது என்று அரங்குக்குள் நடந்த விஷயத்தை திமுக பிரதிநிதி சொல்கிறார். தேர்தல் நடத்துவதை நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொல்கிறார். இன்னொரு கேள்வி, அதிமுக என்ன சொல்லியது? அவர்களும் தேர்தல் நடத்தக்கூடாது என்றுதான் சொன்னார்கள். அது நேற்றே தெரிஞ்சு போச்சே. இன்னொருவர் கேட்கிறார், அமமுக என்ன சொன்னது என்று. அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஆளுங்கட்சியும் விரும்புகிறது, பிரதான எதிர்க்கட்சியும் விரும்புகிறது. தேர்தல் நடத்த வேண்டும் என்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முனைப்பாக இருக்கிறது. எனது கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே வந்து நான் ஒரு சுயேட்சை ஒரு வாக்காளர், 10,000 ரூபாய் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தேர்தல் கமிஷனிலே கட்டுத்தொகையாக செலுத்தி அதற்கு வந்து வாக்காளர்களின் கையெழுத்துக்களை பெற்று எனது வேட்புமனுவை நான் சமர்ப்பித்திருக்கிறேனே, எனக்கு நியாயம் கிடையாதா? நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் நடத்துவீர்கள், நான் வந்து சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்வேன், நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டாம் என்றால் நடத்த மாட்டீர்கள் என்றால் சுயேட்சைக்கு இந்த நாட்டில் மரியாதை கிடையாதா? அவன் இந்த நாட்டிலே வாக்காளர் கிடையாதா? அவனுக்கு உரிமை கிடையாதா? அவனது உரிமைகளை இந்த தேர்தல் கமிஷன் மதிக்காதா? அவனது உரிமைகளை இந்த சுப்ரீம் கோர்ட் மதிக்காதா? எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீர்கள், சரி, வேண்டும் என்கிறீர்கள், வேண்டாம் என்கிறீர்கள். நான் வந்து ஒரு வாக்காளன், நான் எனக்கு வந்து வாக்கு போடுகிற ஒவ்வொருவருக்கும் தேர்தலில் நிற்கின்ற உரிமை இருக்கின்றது, எனக்கு என்ன நியாயம் தரப்போகிறீர்கள்? இந்த சாமானியின் கேள்விக்கு இங்க எங்க பதில் இருக்கிறது? என்ன பதில் இருக்கிறது? அப்படி என்றால் இந்த நாட்டின் தேர்தல் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இந்த நாட்டின் சுதந்திரமான தேர்தல் கமிஷன் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? மத்திய அரசாங்கம் விரும்பினால் தேர்தல் நடத்துவார்கள், விரும்பாவிட்டால் தேர்தல் நடத்த மாட்டார்கள். இது 95லும் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. புதுக்கோட்டையிலே அப்போது ஒரு இடைத்தேர்தல், 95 டிசம்பர், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். மீண்டும் ஒரு முறை புதுக்கோட்டை இடைத்தேர்தலிலே ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்தால் 96 ஏப்ரல் மாதம் வரவிருக்கின்ற பொது தேர்தலிலே அது அவருக்கு வந்து அனுகூலமாக முடியும் என்பதற்காக நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர், அவரை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து தீர்மானமே நிறைவேற்றிவிட்டது. அப்படிப்பட்ட நிலைமையிலே காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக முயற்சி செய்தது. அந்த கூட்டணிக்கு வற்புறுத்துவதற்காக, ஜெயலலிதா அவர்கள் புதுக்கோட்டையிலே ஜெயித்துவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் நடைமுறை துவங்கி வேட்புமனுக்களும் இதேபோல் சுயேட்சைகள் தாக்கல் செய்த பிறகு தேர்தலை ஒத்திவைத்தது தேர்தல் கமிஷன். காரணம் என்ன தெரியுமா சொல்லியது? பொது தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்கிறது, 6 மாதம் கூட 4 மாதம் தான் இருக்கிறது, அதனால் தேர்தல் நடத்த வேண்டாம் என்று. ஏனையா தேர்தல் கமிஷன் நடத்துகிற பெரிய அதிகாரிகளே, அது உங்களுக்கு இப்போதுதான் தெரியுமா?
தேர்தல் அறிவிப்பானை கொடுக்கும்போது அது தெரியாதா? கணக்கு தெரியாதா? மாத கணக்கு தெரியாதா? கேலண்டர் பார்ப்பதில்லையா நீங்கள்? ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் மாத கணக்கு தெரியாதா? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஏனென்றால் எப்போதுமே மத்திய அரசு மாநிலங்களை அடிமைப்படுத்தியே வாழ்ந்து பழகிவிட்டது. அவர்கள் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இதே கதிதான். இங்கேயும் இந்த கதிதான் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று எதிர்பார்க்கிறேன், உச்ச நீதிமன்றம் இதற்கு சரியான குட்டு கொடுக்கும் திங்கட்கிழமை என்று நான் எதிர்பார்க்கிறேன். சரி திருப்பதியன், முக்கியமான கேள்வி தான் இது. இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா, முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு தனி தொகுதியினுடைய தேர்தல் என்று பார்க்கலையே, இந்திய ஜனநாயகம் மரபுகள் எங்கே இருக்கின்றன என்று ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, ரொம்ப வலிமையான தொகுதி, கூட்டணி கட்சிகளுடைய பலம் வேறு, இவ்வளவு இருந்த பிறகும் ஏன் இந்த உள்ளடி வேலைகள், மறைமுகமான வேலைகள்? இதுவரைக்கும் நம்ம டி ராஜா போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் இருந்திருக்க முடியாது அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது பட்டவர்த்தனமாக தெரிகிறது பின்னணியில் இருப்பது யார் என்று. ஏன் இந்த கலக்கம்? திராவிட முன்னேற்றத்துக்கு ஏன் இந்த தயக்கம்? ஏன் இப்படி உள்ளடி வேலைகள்? இந்த விஷயத்தை 2 பார்ட்டாக பார்க்கணும். ஒன்று எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று இந்த அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்நோக்கிற இந்த விதம். முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்தை பார்க்கலாம். இப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரிப்போர்ட் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது, இல்லை வாங்கலை எலெக்ஷன் கமிஷன் தானாகவே அறிவிச்சிட்டாங்கன்ற ஒரு பேச்சும் இருக்குது. 2 அது சாத்தியமா? அது இல்லை, அது அப்படிலாம் லோக்கல் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சீஃப் செக்ரட்டரிட்ட அவங்க கேட்டுக்கலாம், ஒருவேளை சொல்ல முடியாது. ஏன்னா அக்டோபர் 25 அன்றைக்கி சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதான், ரெட் அலர்ட்னு லெட்டர் எழுதான், அதை போஸ்ட்போன் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ லோக்கலில் இருக்க கலெக்டர்கிட்ட இந்த எலெக்ஷன் டேட் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்டர் வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படி வாங்கலை, இங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரி கேட்டு வாங்கினாங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி உண்மையான நிலைமையை ஏன் சொல்லலை? அங்கே திருவாரூரில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியாவில் உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு ஏன் சொல்லலை எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருது. இப்போது அப்படி சொல்லன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நோட்டிஃபை பண்ணிட்டீங்க. நோட்டிஃபை பண்ண பிறகு சில குரல்கள் வருது, அங்கே வறட்சி நிவாரணம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது யாரோ திமுகவுக்கு வேண்டிய டி ராஜாவே கொண்டு பெட்டிஷன் கொடுக்குறாரு, இல்லை மாரிமுத்து ஏழை விவசாயி சார் சொன்ன மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாரு வச்சுக்கோங்க. இப்படி போடும்பொழுது நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் இங்கே இருக்கிற சிஇஓ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், அவருடைய எலெக்ஷன் கமிஷனுடைய கீழ் உள்ள அதிகாரி, அவரை கேட்குறீங்க. அவர் கீழே இருக்கிற கலெக்டரை கேட்குறார். இந்த விஷயத்தில் சீஃப் செக்ரட்டரி அப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க போன எலெக்ஷனை தள்ளி போடுறதுக்கான ஒரு விஷயத்துக்கு அவங்க பயன்பட்டாங்க. இந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கோ தள்ளி வைக்கிறதுக்கான விஷயத்தில் அவங்க உள்ளே இருக்காங்களா, ஃபீல்டில் இருக்காங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா சிஇஓ நேராக கலெக்டரை கேட்குறாரு. கலெக்டர் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் அனுப்பிச்சு அங்கேருந்து வருமா தெரியாது. இப்போ இன்றைக்கி நடந்த விஷயத்தில் இது எப்படி இருக்குன்னா, முன்னாடியே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை இப்போ மாறிட போகிறதில்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அது இப்போ மாறிட போகிறதில்ல. அப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் லோக்கல் கலெக்டர்கிட்ட கேட்டீங்களா இல்லையா? இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வாரத்தில் டிராஸ்டிக்காக எதுவும் சேஞ்ச் ஆகிட போகிறதில்ல. நீங்கள் ஏன் இப்போ கேட்குறீங்க? அப்போது அந்த கலெக்டருக்கு தெரியும் அங்கே இருக்கிற நிவாரணப் பணிகள் என்ன நடந்திருக்கு, எவ்வளோ கிராமங்களுக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி வரல, எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு போய் இன்னும் கட்டாத இருக்குது, எவ்வளோ தென்னை மரங்கள் ரிமூவ் பண்ணிட்டு, எவ்வளோ இடத்துல இன்னும் கிராமத்துக்குள்ளே போக முடியாத கிராமங்கள் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்க. இந்த நேற்று இபிஎஸ் அசம்பிளியில் பேசுகிறார். 78,000 ஹெக்டேரில் தென்னை மரங்கள் விழுந்துடுச்சு, 5,662 படகுகள் டேமேஜ் ஆகி போச்சு, 5,60,60,000 குடிசை வீடுகள் இடிஞ்சு போச்சு. எல்லா கணக்கும் சொல்லி நான் இவ்வளோ ரூபாய் கொடுக்க உத்தரவிட்டு இருக்கிறேன். தென்னை மரத்தை விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2,64,000 ரூபாய் கிடைக்கும். எல்லாம் நான் உத்தரவிட்டு இருக்கிறேன், உத்தரவிடப்பட்டுள்ளது, அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதுவுமே யாருக்கு கொடுத்தீங்கன்ற எண்ணமே எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? அதுக்கான பதில் ஃபுல் ஸ்பீச்சில் எங்கேயுமே கிடையாது. அப்புறம் கடைசியில் முடிக்கும்போது கணக்கிடப்பட வேண்டும், எல்லாமே கணக்கிடப்பட வேண்டும் முடிக்கிறீங்க. அப்போ அந்த கஜா புயல் வேலை அங்கே நடக்கலைன்றது தெளிவாக தெரிஞ்சு, கணக்கிடப்படலை, நிவாரணம் கொடுக்கப்படலை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு. அப்போ நீங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ரெவென்யூ அஃபிஷியல்ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோ எலெக்ஷன் வேலையில் ஈடுபடுவாங்க. அப்போது இந்த நிவாரண வேலைகள் இன்னும் 1 மாத காலம் தாமதமாகும். அது தெரியும் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் இங்கே இருக்கிற சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரும் ஏன் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க? இதில் என்ன உள்மர்மம் உள்குத்து என்ன இருக்கு? அது முதல்ல அந்த விஷயத்தை விசாரிக்கலாம். அது ஒரு பக்கம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ கட்சிகள் எதிர்கொள்கிற விதங்கள் பார்த்தீங்கன்னா,
முக்கியமான எதிர்க்கட்சி, முக்கியமான ஆளுங்கட்சி வச்சுக்கோங்க. ஆளுங்கட்சி வந்து ஆர்கே நகரில் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. அந்த தோல்வியோட இந்த எலெக்ஷன் அணுகிறது. அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறது ஒரு பயம் இருக்கு. உள்ளாட்சி எலெக்ஷன்னா அது திமுக கேஸ் போட்டுருதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷனையும் அவங்க வந்து எலெக்ஷனை சந்திக்காம எவ்வளவு நாள் தள்ளி போகுமோ அவ்வளவு நாள் தள்ளி போட்டு முயற்சிகள் அவங்க இறங்குறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு கலெக்டர் இதில் கலந்துட்டு அவங்க வந்து எலெக்ஷன் வைக்க வேண்டாம், வறட்சி நிவாரண வேலைகள் இது கஜா புயல் நிவாரண வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான எதிர்க்கட்சி அது வந்து எலெக்ஷன் நாங்கள் சந்திக்கிறடி எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது, கேண்டிடேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வீரமணி ஒரு அறிக்கை விடுறாரு, திருமாவளவன் ஒரு அறிக்கை விடுறாரு, ஏன் 18 MLA இதுக்கு நடத்தலைன்றாரு. அதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கு. 90 days அப்பீல் காலம் முடியல, திருப்பரங்குன்றம். அப்போ திருப்பி அவர் வந்து திருமாவளவன் அதே கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டி ராஜா அவங்க கூட்டணி கட்சி, கூட்டணியில் தோழமை நட்பு கட்சி ஏதோ வச்சுக்கோங்க, அவர் போய் அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் கதவை தட்டுறாரு, சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டுறாரு. சுப்ரீம் கோர்ட் 7ஆம் தேதி இப்போ ஒரு தினகரனோட அந்த குக்கர் சின்னம் சேர்த்து இந்த விஷயத்தை விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை வந்து அவங்க 7ஆம் தேதி அது எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தை சேர்த்து எடுக்கிறேன்னு இருக்காங்க. அதற்காகத்தான் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கலெக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்க போகிறாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் அங்கே இருக்கிற விவசாய சங்கங்களும் அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளும் எக்ஸப்ட் அமமுக தவிர மற்ற எல்லாமே இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து இருக்கிறதா தெரியுது. அமமுக மட்டுமே வந்து இந்த எலெக்ஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கோம், நீங்கள் எப்போ வேணா வைங்க, நாளைக்கு வைங்க, நேற்று வைங்க, எப்போ வேணா வைங்கன்ற லெவலில் அவங்க இருக்காங்க. ஆனால் முக்கியமான எதிர்க்கட்சி இன்னைக்கு வந்து அவங்க கூட்டத்தில் கலந்துட்டு எலெக்ஷன் தள்ளி வைக்கணுன்ற ஒரு, ஆனால் வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் சந்திக்கிறடி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி அவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த இடத்துல தான் வந்து கூட அவருக்கு தெரியும் தேர்தல் நடைமுறைகள் ஆரம்பித்த பிறகு தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு டெஃபினட்டாக சுலபம் இல்லை. டெஃபினட்டாக இந்த தேர்தல் நடைமுறைகள் ஆரம்பித்த பிறகு நிறுத்துறது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். அரசியல் கட்சி இப்போ சார் சொன்ன மாதிரி 95 இந்த புதுக்கோட்டை கேஸ் ஒன்று இருக்கு, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் நிறுத்துவாங்க. இப்போ எனக்கு ரொம்ப புரியாத விஷயம், 26ஆம் தேதி அன்னைக்கு நிர்மலா சீதாராமனை வந்து தங்கமணியும் வேலுமணியும் பார்த்துருக்காங்க. 26 கிட்டத்தட்ட அவங்க நிர்மலா சீதாராமனை சந்திச்ச அதே டயத்தில் கிட்டத்தட்ட பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே சிபிஎஸ்ல மீட் பண்ணுறார். இவங்களுக்குள்ள என்ன டிரான்ஸ்பயர் ஆச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியாது. 31ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் இவங்களுடைய ஆளுங்கட்சியோட எண்ணம் என்னென்னா, நாங்கள் எலெக்ஷனுக்கு பயந்தவங்க கிடையாது, நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இதை தடுப்பதற்கான வேலைகள், இது நடக்காத இருக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்ற அந்த கூட்டத்தை கூட்டிட்டு தான் ரெட் அலர்ட் வந்தது. அது திருப்பரங்குன்றத்தில் கூட்டினாங்க, அதுக்கப்புறம் ரெட் அலர்ட். இப்போ எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நடந்த விதம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் நடந்த விதம், அப்புறம் முக்கியமான எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி நடந்திருக்கிற விதம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது டோட்டலாகவே பார்க்கும்போது இவங்க வந்து எலெக்ஷனை வந்து ஏதோ நாங்கள் பயந்தவங்க இல்லைன்னு கொண்டு வரா மாதிரியும், ஆனால் அதே சமயம் இது நடக்காத இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்னு, ஏன்னா எந்த கட்சிக்குமே வந்து நிவாரணப் பணிகள் செய்யக்கூடாது, இந்த ஒரு மாத காலம் செஞ்சால் அதிமுக ஆளுங்கட்சி வந்து அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க, அவங்க வந்து நிவாரண தொகை ஏதோ கட்சியிலிருந்து கொடுத்த மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கி ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால வந்து ஆனால் அதுக்கு கூட ஒரு விடை கிடைச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, அரசு அதிகாரிகளை வச்சு பண்ணல, அரசியல்வாதிகள் வச்சு பண்ணல. அரசியல்வாதிகள் பண்ணணும்னா அரசு அதிகாரிகள் பண்ணலாம், பட் ஆளுங்கட்சி என்ன மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடும் நமக்கு தெரியுமே. எல்லாமே கரெக்ட். ஆனா வந்து சில போது மிஸ்யூஸ் பண்ணும்போது எலெக்ஷன்ல வந்து பலவிதமான துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணது எந்த சூழலில் வந்து இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டதுன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியும். டெல்டா மாவட்டங்கள் வந்து கஜா புயல் அஃபெக்ட் ஆனதுன்னு. அப்போ முன்னாடியே ரிப்போர்ட் வாங்கினீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த வாட்டி ஏன் சீஃப் செக்ரட்டரி பேசாமல் இருக்காங்க, இதை பற்றி ஏன் ரிப்போர்ட் பண்ணாத இருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி அவசர கொடுக்க ஏன் ரிப்போர்ட் பண்ணாங்க, அது மர்மமாக இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி பல புள்ளிகளை வந்து இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. டிடிவி அவர்கள் மிக தெளிவாக அந்த புள்ளிகள் இணைச்சா ஒரு பின்னாடி தோற்றம் தெரியும். காரணமே அதுதான். அதாவது இதுதான், இது எதிர்கட்சியும் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தில் அவங்க கலந்துட்டு வறட்சி நிவாரண பணி நடக்கிறதுனால வேண்டான்னு சொல்லும்போது அது இரட்டை வேஷம் மாதிரி தெரிகிறது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் முக்கியமான எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுமே எலெக்ஷன் வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரேடியாக வந்து வறட்சி நிவாரண பணி நிறுத்துங்க, நிவாரணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற தைரியம் எந்த கட்சிக்கும் கிடையாது. ஸோ அதுவும் அதே சமயம் எலெக்ஷன் நீங்கள் தள்ளி வைங்க சொல்கிற தைரியமும் இல்லை. ஏன்னா எலெக்ஷனை சந்திக்க பயப்படுறேன். ஸோ ரெண்டு விதமான அந்த கேட்ச் 22 பொசிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாட்டிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது. இதுக்கு விடை காண முடியாத கேள்விகள் பலது இருக்கு. இதுக்கு பின்னாடி மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி இருக்கா, அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த எலெக்ஷன் பற்றி, அவங்க ஏதாவது ஒரு இதில் ஒரு யுக்திகள் ஏதாவது கையாளுறாங்களா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அந்த 3 கட்சிகளும் என்ன மாதிரி இருக்குது எது இருக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரென்த்தை. இது பல விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இது பல புள்ளிகள் இணைக்க வேண்டியிருக்குது.
திரு காசிநாத பாரதி, அம்மா காலத்திலிருந்து உங்களுக்கு தெரியும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் முதல்ல வேட்பாளர்களை பேர் சொல்லி தெரிவிப்பது புரட்சி தலைவி அம்மா. அதில் மாற்று கருத்தே இல்லை, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். அந்த பாரம்பரியம் இப்போவும் தொடங்குறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே பந்தய குதிரை போல பாய்ந்தோடி களத்தில் இறங்குறது முதல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆனால் பலமாக இருக்கிறோம், மிகப்பெரிய கூட்டணி, செல்வாக்கு பொருந்திய தொகுதி என்றாலும் சொன்ன அந்த திருவாரூரை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு இலைமறை காய்கறி வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தேர்தல் ஆணையம் அம்மா மக்கள் முன்னேற்றக்கூடிய பலத்துக்கும் இவங்களுக்குள்ள பலவீனத்துக்கும் என்ன காரணம்? அது தேர்தல் ஆணையம் என்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்குதுங்கிறத வந்து டிஎன் சேஷன் அவர்களுடைய பதவி ஏற்புக்கு பிறகுதான் வந்து இந்திய மக்களே தெரிய வந்துச்சு. அவ்வளவு அழகாக செயல்பட்ட அந்த தேர்தல் ஆணையம் தற்போது வந்து திரும்பவும் கற்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது முதல்ல நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக இப்போ வந்து இந்த தொகுதியில் வந்து மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் இது சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். ஏறக்குறைய அவங்க 68,000 வாக்குகள் வாங்கினதா மிருகபலத்தோடு இருப்பதாகலாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த தேர்தல் அறிவித்ததன் பிறகு அவர்களுடைய நடவடிக்கையில் வந்து பதட்டம், சூழ்ச்சிங்கிறாரு, கான்ஸ்பரசி, சதிங்கிறாரு. யார் சொல்கிறதுனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து அவர் செயல் தலைவராக இருந்து அப்புறம் தலைவராக மாறி அதுக்கு பிறகு செயல்படாமல் இருக்கிற அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பதட்டம், அதுக்கு பிறகு வந்து சூழ்ச்சி, சதி. நான் என்ன சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் இறந்தார் தலைவர். சரி, 6 மாதம் கணக்கெடுப்படி 6 மாதம் முடிஞ்சிருச்சு. வர 7ஆம் தேதிக்குள்ள அவங்க அறிவிச்சாகணும். அப்போ அவங்க வந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்யுது. தேர்தல் ஆணையம் நம்மளுடைய விஷயங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சதி மட்டுமே செய்திருக்கிறது. முதல் முறையாக ஏதோ போனா போகுதுன்னு இப்போதான் முதல் முறையாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆர்கே நகர் தேர்தலில் வந்து முதல் நாள் சின்னத்தை அறிவிச்சுட்டு இரட்டலை சின்னத்தை கொடுத்துட்டு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவங்க தான் கட்சியை மதுசூதனன் தலைமையில் உள்ள குழு தான் செயல்படுத்தணும், எடப்பாடி பழனிசாமி அவர் ஓபிஎஸ் குரூப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னத்தை அறிவித்து விட்டு மறுநாள் தேர்தலை அறிவித்த அவர்கள் முதல் முறையாக கருணை கூர்ந்து இந்த முறை தான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு என்ன காரணம்? அதிமுகவும் ஏன் தயங்குகிறது? முதலாக அறிவிக்கின்ற இயக்கம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதிமுக வந்து தன்னுடைய அதுதான் வந்து இப்போ துணை பொதுச் செயலாளர் கூட கேட்டிருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டால் கிடைக்கும், PS வீரப்பாவா எம்என் நம்பியாரோ வந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டால் கிடைக்குமா? அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு அதிமுகங்கிற அந்த அமைப்பு மட்டும்தான் இருக்குது, தவிர கீழே ஸ்கெல்டன் மட்டும்தான் இருக்கு, கூடு நோஞ்சான் மாதிரி ICU யூனிட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பதற்கு ஒத்தி வைக்கிறார்கள். எல்லா ஆழ்படை அம்பு அதிகாரம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு, ஆட்சி அமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கிற போது அவர்கள் ஒரு பக்கம் தயங்குகிறார்கள். அவர்கள் வந்து இன்னும் வந்து கஜா புயல் நிவாரண பணிகளில் வந்து மிகப்பெரிய தோல்வியை அதிமுக அடைந்திருக்கிறது. ஏறக்குறைய அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள் 2-3 அமைச்சர்கள் ஓட விரட்டப்படுகிறார்கள். ஓடனா சும்மாவெல்லாம் கிடையாது, டக்கத்தலான் போட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயாவுக்கு தெரியும். அது சைக்கிள் ஓடுவாங்க, அப்புறம் நீச்சல் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து சுவரேறி குதித்தல், வண்டியிலிருந்து குதித்தல், அதுக்கு பிறகு சுவரேறி தாண்டி போகுது, அங்கேருந்து பைக்கில் போகிறது, பைக்கில் போகிற இடத்துல மறைச்சி பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு சைக்கிளில் போகிறது, நடந்து போகிறது, இப்படியெல்லாம் போய் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய அமைச்சர்கள். அங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படி. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உயரழுத்த மின்கோபுரங்கள் கோயம்புத்தூர், அடுத்து 8 வழிச்சாலை சேலம், அடுத்து நீட்டுநோ திட்டம்னு ஆரம்பிச்சிங்கன்னா தேனி, அதற்கு அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம்னு சொன்னீங்கன்னா டெல்டா மண்டலங்கள். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட விட்டு வைக்கவில்லை. எந்த இடத்துல தேர்தல் நடந்தாலும் இவங்க வந்து இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல தேர்தல் நடந்தாலும் நிற்பதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுகன்னு சொல்லிக்கலாமே தவிர, ரெட்டலை சின்ன எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லலாமே தவிர, இங்க இருக்கிற PS வீரப்பாவும் எம்என் நம்பியாரும் இன்னைக்கு வந்து அதில் நிற்க முடியாது. அது அந்த ஆளுங்கட்சிக்குள்ள பர்டன். அதற்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள்கிட்ட மிருகபலம் இருக்கு, நாங்க தொடர்ந்து 8 முறையா வெற்றி பெற்ற தொகுதி, அப்ப நீங்க நிக்க வேண்டியானே. உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாதாரண உறுப்பினர் போய் போட்டா வழக்கு போட்டா தப்பு கிடையாது. இன்னைக்கு அதனுடைய ஒரு சின்ன விஷயம் சேர்த்து சொல்லுங்க. செய்தியாளர் சந்திப்புல இன்னைக்கு திரு டிடிவி அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, பழங்கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழங்கணக்கெல்லாம் தூக்கி ஓர போடுங்க. இப்போ 2 ஆளுமைகள் இல்லாத நேரத்தில் எல்லாமே புது கட்சிகள் தான். ஆமாம், எல்லாமே புது கட்சிகள் தான். அதாவது வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிட்ட மிருகபலமாக இருக்கு சொல்கிறவங்க களத்தில் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது. உங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா, அதே போல் அந்த ஏழை விவசாயி சொன்னாங்களே மாரிமுத்து அவர்கள், கபில் சிபலை என்கேஜ் பண்ணுறவர், ஏன்னா வழக்கறிஞராக இருக்க எங்களுக்கு தெரியும் எவ்வளோ அவர் ஃபீஸ் வாங்குவார், அவருக்கு பக்கத்தில் போய் நிற்கணும்னா எவ்வளவு, ரீடிங் ஃபீஸ் எவ்வளவு, ஆர்குமெண்ட் ஃபீஸ் எவ்வளவு, ஒவ்வொன்றுக்கும் ஜூனியர் ஃபீஸ் எவ்வளவு, இதெல்லாம் பண்ணுறன்ற அளவுக்கு இங்க இருக்கிற ஒரு விவசாயி டெல்லிக்கு கிளம்பி போய் ஒரு இவ்வளவு பெரிய வக்கீலை என்கேஜ் பண்ணணும்னாலே 15 நாள் 20 நாள் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி ஒரு வக்கீல அட் செகண்ட்ல பண்றாருன்னா அன்னைக்கே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பின்புலத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு. இன்னைக்கு அப்படி அவங்க வந்து ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து
மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய ஆளுமை தொடக்கத்திற்கு பிறகு தன்னுடைய அடிமட்டமாக இருக்கக்கூடிய தொண்டர்களை இழந்து கொண்டிருக்கிறது. ஆர்கே நகரில் அவங்க சுயமலா முத்துச்சேழன் பெற்ற 58,000 வாக்குகள் 20,000 22,000 வாக்குகளுக்கு குறைந்து விட்டதுன்னா, யாருடைய வாக்குகள் இழப்பு வந்ததுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை நோக்கி சென்று விட்டது. அது அங்க ஆர்கே நகரிலே மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை முழுமையாக நிரூபித்து விட்டார். அதுதான் அந்த ஆளுமைங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டு மக்கள் தேடிக்கொண்டிருந்தார். அதுதான் அந்த டைம் கலைஞர் இறக்கவில்லை என்றாலும் முழுக்க கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு கட்சி. அப்ப அவருடைய ஆளுமை தொடக்கத்தின் போது, அவருடைய ஆளுமையின் தொடக்கம், அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறப்புக்கு பிறகு மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய தொடக்கம். திரு காசிநாத் பாரதி நல்ல ஒரு இதில், அதாவது ஒரு புது யுகம் தொடங்கி இருக்கிறது. 2 ஆளுமைகளுடைய மறைவுக்கு பிறகு 2 இளம் தலைவர்கள் இப்போ களத்தில் இருக்காங்க. இதுதான் தமிழக மக்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரு சாய்ஸ். இப்போ உங்களுக்கு இதுவா அதுவா இந்த இடத்துல தான் 2, அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு டிடிவிங்கிற ஆளுமையினுடைய தொடக்கம். அதே போல் கலைஞருடைய மறைவுங்கிறத விட வந்து அவர் உடல்நிலை ரொம்ப சீர்குலைவானதுலேருந்தே இவர் தான் டேக் ஓவர் பண்ணி வர்றார். ஏறக்குறைய ஆர்கே நகர் தேர்தலே அது டெஸ்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சது. ஆர்கே நகர் தேர்தலே அவர் தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபித்திருக்க வேண்டும். அதை வந்து டேக் ஓவர் பண்ணி வந்து மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் மிக அழகாக, மிகச்சாதுரியமாக மக்களை எதிர்கொண்ட விதமாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களை எதிர்கொள்கின்ற விதமாக இருக்கட்டும், தொண்டர்களோடு பழகுகின்ற விதமாக இருக்கட்டும், தொண்டர்களோடய உட்காந்து உணவு இருந்துகிட்டு, ஏதாவது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது, ஒரு எல்லாரும் ஒண்ணுதாங்கிற மாதிரி. அந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகளால் ஏன்னா அன்னைக்கு தேர்தலுக்கு போன போது வந்து கல்லால் அடிப்பாங்க, இவருடைய மருமகன் சபரீசன் டீம் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சது, அம்மா காலை வெட்டிட்டாங்க, கொண்டு வந்தாங்க, இப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை இவர்கள் கட்டவிழ்த்து விட்ட நேரத்தில் அன்னைக்கு உள்ள தொகுதிக்குள்ள போறதுக்கே எல்லாரும் பயந்த போது எங்களுக்கு எல்லாமே பயம். என்ன டிடிவி சார் இப்படி நிக்கிறேன்னு சொல்றாரு, ஒரு பதட்டம் எங்களுக்கு, நம்மளால வெற்றி பெற முடியுமா? மிக அழகாக அம்மாவினுடைய ஆளுமையினுடைய மறுஉருவம் நான் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதத்துல அம்மாவினுடைய தொகுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது வந்து அதிமுக திமுக ரெண்டுக்குமான சின்னம்ங்கிறது வந்து பசுமரத்தாணி போல பதிந்து போன சின்னங்கள். நமக்கு சின்னமும் அன்னைக்கு வந்து நம்ம இதுல நின்ன தொப்பி சின்னத்தை கூட அவங்க கொடுக்க தயாரா. அவங்க நின்ன தினகரன்களே 14 தினகரன்களை நம்ம நாமினேஷன் போட்டிருந்தவங்க. இந்த பேர்ல கூட மனிபுலேட் பண்றது அளவுக்கு அவ்வளவு ஒரு குரூரமாக நடந்த சூழ்நிலையில மிக அழகாக டேக்கிள் பண்ணி புது சின்னம் குக்கர் சின்னத்தை கொண்டு வந்து அழகா அந்த ஆளுமையை நிரூபிச்சார். அப்ப அதிமுகவினுடைய மறுஉருவம் நான் தாங்கிறத அங்க நிரூபிச்சாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் என்னாச்சு, அங்க வந்து டெபாசிட் காலியானது. 50 ஆண்டுகள் பேர் இயக்கம், அம்மாவை எதிர்த்தே 60,000 70,000 ஓட்டுகள் வாங்கியவர்கள் அம்மா கிட்டே டஃப் ஃபைட் கொடுத்தாங்க சிம்லா முத்துச்சோழன். அப்படிப்பட்ட அவங்க வந்து இங்க அவங்களுடைய ஓட்டு வந்து 20,000க்கு குறையுது. டெபாசிட் சரிவுக்கு என்ன காரணம், டெபாசிட் இழக்குது அப்படிங்கிற வருகின்ற போது அதுதான் அங்க ஆளுமையில என்னன்னா, ஒரு 10 ஆண்டுகள் அரசியல் இயக்கத்தில் இல்லாத மக்கள் செல்வர் உள்ள களத்துக்கு வருகின்ற போது துண்டுச்சீட்டுகள் இல்லாமல் அவரே மக்களை நேரடியாக எதிர்கொள்கிறார், பத்திரிகைகளுக்கு மிகச்சாதிரியமான பதிலை சொல்றார். ஆனா இவர் இன்றைக்கு வரை துண்டுச்சீட்டுகளை கையில் வைத்துக் கொள்வதும், அனிதாவினுடைய மரணம், நீட் தேர்வுல இறந்த அனிதாவினுடைய மரணத்துல போய் மேடையில பேச போறாரு. அங்க யார் பேரை சொல்லணும், சரிதாவின் மரணத்துல அப்படின்னு சொல்றாரு. யாரோ புடியாந்து பின்னால சொல்றாங்க காதுல, இல்லங்க அனிதாவின் மரணத்துலன்னு. சரி பேசிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த மாணவி சரிதாவினுடைய மரணத்திலேன்னு திரும்ப பூனை மேல் மதிலா, மதில் மேல் பூனையானா பூனை மேல் மதில்ன்ட்டாரு. பூனையை உள்ள வச்சு மதில மேல வச்சாராங்க. இப்படி அது இல்லாம தொண்டர்களை வந்து இப்ப எவ்வளோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அழுத்துவாங்க, இது பண்ணுவாங்க, மக்கள் சொல்லி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கே வந்து இதா இருக்கும். ஆனால் இவர் வந்து டக்குன்னு தொண்டர்கள் அறையிறது, தொண்டர்கள்ட்ட வந்து கடுப்படிக்கிறது. நீங்கள் பத்திரிகையாளர்களே எதிர்கொள்கின்ற விதத்தை பார்த்தீங்கன்னா 3 கேள்விக்கு மேலே 4வது கேள்வி கேட்டால் சிடுசிடும்பார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அதை கூட விட்டுறலாம். இந்த சட்டமன்றத்தில் வந்து 89-90 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு 10 உறுப்பினர்கள் தான் அங்கே முன்ன பின்ன இருக்கு. அந்த சட்டமன்றத்தை முடக்க வேண்டாமா? ஒரு தலைவராக இருக்கின்ற நீங்கள் செயல் தலைவராக இருந்து தலைவராக வந்திருக்கிறீர்கள், 40-50 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க தொடர்ந்து ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கீங்க, பொறுப்புல மேயராகவோ ஏதோ ஒன்று இல்லை. அந்த சட்டமன்றத்தை முடக்க வேண்டாமா? செய்வதற்காகவே உள்ளே சப்பை காரணங்களுக்காக அவங்க முறைச்சாங்க, எச்சு துப்புனாங்க. அது வந்து நல்ல காரணமா இருந்தா நம்ம ஒத்துக்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்யறோம், ஸ்டெர்லைட் போராட்டத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். எதுவுமே இல்லாமல் சப்பை காரணங்களுக்காக வெளியேறுவது. அதே மக்கள் செல்வர் ஒரே நபராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி தனி நபராக அந்த சட்டமன்றத்துக்கு சென்று தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பார்களோ அதே போல தனிநபராக நின்று அங்க போய் தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபித்து விட்டு வருகிறார். அதுல எந்த ஒரு ஒப்பீடு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு நாம ஒரு திட்டம் போட்டாங்க, அதுல அந்த ஒரு மக்கள் கூட்டம் வரல. ஆனா
இன்னைக்கு டிடிவி அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள். இப்போ அவங்க மாநாடு ஒன்று போட்டாங்க ஈரோட்டில் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. அங்கே கழிவறை வசதி செய்யப்பட்டுள்ளது, ஸ்டாலின் சொல்றாரு. உணவு வசதி செய்யப்பட்டுள்ளது, சீட்டாடுவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லலை. அது கூட தினமலர்ல போட்டால் ஒரு பக்கம் சீட்டாட்டம் நடந்துச்சுன்னு சொல்லி. அப்படி கூட்டுகின்ற கூட்டம் ஒரு சில லட்சங்களை கூட்ட முடியல. ஆனா முதல் நாள் அறிவித்து மறுநாள் டிடிவி அவர்களுக்கு வருகின்ற கூட்டம். இப்போ நேற்று கூட அந்த வேட்பாளர் அறிவிக்கிற போது 1000, 10,000, 20,000 மேற்பட்ட மக்கள் சாதாரணமா இப்படி கூடுகின்ற கூட்டம். அடுத்ததா மக்கள் இவர் மீதான ஈர்ப்பு, மக்கள் செல்வர் டிடிவி மேல. ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில 13 பேர் கொல்லப்பட்ட போது எந்த ஒரு தலைவரையும் அங்க தொகுதிக்குள்ள பூர விடல. யாரை இருக்க சொன்னார்கள் தெரியுமா? மக்கள் யாரை நம்பினார்கள் தெரியுமா? மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் தான். நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இல்லைன்னா 144 போட்டு எங்க இருக்கிற ஆண்களை பூரா காவல்துறையினர் அட்டகாசம் செய்கிறார்கள், கூட்டி செல்கிறார்கள், நீங்க இருங்கன்னு சொல்லி 3-4 நாட்களுக்கு மேல் அங்கேயே தங்கியிருந்து மக்களோடு மக்களாக கலந்து மக்கள் இன்னைக்கு இவரை நம்புறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ள விடல. இன்னைக்கு கஜா புயல கம்பேரிசன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கஜா புயல் வேலையில மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் அங்க தங்கியிருந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் 2 நாட்கள், இந்த திருவாரூர் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்கான நிவாரணப் பணிகளை இவரை வழங்கி மக்களோடு சுகதுக்கங்கள்ல இவர் பங்கெடுக்கிறார். ஆனா இதே அவர் மு.க. ஸ்டாலின் எங்க பகுதிக்கு வந்தார். நான் அந்த வேதாரண்ய பகுதியை கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்தனா செம்போடைங்கிற ஒரு பகுதிக்கு வர்றபோது மக்கள் கூறுறாங்க, மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க தொண்டர்கள் யாரை போய் சொல்கிறான், ஒன்றும் பதில் ஈடுபடலை. இவர் அங்கேருந்து வர்றாரு. நான் ஒன்றும் ஆளுங்கட்சி கிடையாது, நான் அதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு. அப்போ வெறுமனே வர்றதுக்கு எங்களுக்கு ஏன் வர்றீங்க, ஏதாவது நிவாரணப் பொருள் இருந்தால் கொண்டு வாங்க, இல்லைனா கொண்டு வராங்கன்னு உடனே கோவப்பட்டுட்டு நேற்று கூட துணை பொதுச் செயலாளர் சொன்னாங்க, கஜா 2 போல இவர் உடனே கோச்சிக்கிட்டு கிளம்பி வந்துட்டார். இதுவா ஒரு ஆளுமையினுடைய வெளிப்பாடு. இதுதான் பிரிச்சு காட்டுகிறது. எதனால விரும்புறாங்கன்னு இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, இப்படி இந்த கஜா புயல்ல போய் இவர் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் ஒர்க் பண்ணி அந்த மக்கள்கிட்ட ரீச் ஆகி போயிருக்காங்க. அடுத்ததாக அங்க நிறுத்தப்படுகின்ற அந்த கேண்டிடேட் எஸ் காமராஜ் அவர்கள் தரணி கல்வி நிறுவனங்களை வைத்திருந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆனவர், எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் குற்ற பின்னணியும் இல்லாதவர். அதே நேரத்தில் திராவிட பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், எனக்கு அவர் சொன்ன மாதிரி சில முடிச்சுகளை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ டி ராஜா உச்சநீதிமன்றத்தையும் தேர்தல் கமிஷனையும் அணுகுனது ஒரு புள்ளி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி அது பிறகு நடத்துங்கன்னு சொல்கிறார். இது இதுவரை வழக்கத்தில் இல்லாத ஒன்று. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுக்குறது, திருப்பி உடனே இங்கே மீட்டிங் நடக்குது திருவாரூரில். இப்போது என்ன நடக்கிறது? இந்த புள்ளிகள்லாம் எதை காட்டுகிறது? இந்த புள்ளிகள் எதை குழப்பத்துக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை? தேர்தலை சந்திக்க பயப்படுகிறார்கள் என்பது அடிப்படை உண்மை. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டது. இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லணும். நேற்று ஆட்சி மன்ற குழு கூடுவதாக இருந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு சாயங்காலம் கூடுனதாக நம்ம உள்ள வரும்போது தகவல் பார்த்தோம். அதனுடைய முடிவு என்னன்னு தெரியாது. அப்போ இதுவும் ஒருவேளை இந்த பின்னணி கால் பார்க்கும். கண்டிப்பாக. அதாவது கடைசியாக செய்தி என்னன்னா, வேட்பாளரை ஓரிரு தினங்களில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று இப்போ தகவல் வந்திருக்கு எனக்கு. அதாவது இந்த முடிச்சோட இதையும் சேர்த்து போட்டு பார்க்க வேண்டியது. அதான் நேற்றுக்கு அந்த கூட்டம் ரத்து பண்ணப்படும் போதே எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறோம் எல்லா சேனல்கள்லையும். அதுவே தேர்தல் நடக்குமாங்கிற சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னு. இதை ஒரு நிமிஷம், 26ஆம் தேதி நிர்மலா சீதாராமன், ஒரு நிமிஷம், நிர்மலா சீதாராமனுக்கு அப்புறம் வாங்க. இதுல உள்ள ஒரே ஒரு லீகல் டெக்னிக் நேத்தியே அனௌன்ஸ் பண்ணலன்றதுக்காக சொல்ல. அதாவது அடிப்படையா அதை எப்படி பார்க்கணும்னா, தேர்தல் அறிவித்த பிறகு, அறிவிப்பானை வந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது. சரி, உயர்நீதிமன்றத்துக்கு மேலமைப்பு உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வழக்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க, இன்னொரு வழக்குல தேர்தல் கமிஷன் கேட்கறாங்க, நாங்க கஜா புயல் நிவாரணம் தரலாம், அதுல தவறு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுவும் நின்று முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்தில் தேர்தல் தள்ளி போடப்படாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதே காலகட்டத்தில் தான் உச்சநீதிமன்றத்திலையும் கொண்டு போய் வழக்கு போடுறாங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் நடந்திருக்கு. அப்போ காசிநாத பாரதி சொல்ற மாதிரி ஒரு 10 நாள் 15 நாள் பிடிக்கிற வேலை. அப்போ எப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்களோ அதுக்கு முந்தையே இதெல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் தேதி வந்துருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் நடத்தணும், நாங்க தேர்தலுக்கு தயார், ஆனா தேர்தல் நடத்த விட மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு டியூவல் ஆக்டா இது செயல்படுது. ஆனால் செட்டில்டு லான்னு ஒன்று இருக்கு. ஒரு உச்ச நீதிமன்றத்திலையும் சரி உயர் நீதிமன்றத்திலையும் சரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் தொடர்ந்து பல்வேறு தீர்ப்புகள் அதுல வந்துருச்சுன்னா இதுதான் செட்டில்டு லா, இதுதான் நிலைத்த நீதின்னு ஒரு கோடு போட்டுருவாங்க. அதுக்கு மேல டிஸ்கஷன் கிடையாது. சரி, அப்படி இந்த செட்டில்டு லால முக்கியமானது எதுன்னா, தேர்தல் அறிவிப்பானை வந்த பிறகு தேர்தல் ப்ராசஸ்ல தலையிட முடியாது. சரி, இது எலெக்ஷன் பெட்டிஷன் தேர்தலுக்கு பிறகு
இது இந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, டென்டல் எலெக்ஷன் தேர்தல் கூட ஒரு 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 டென்டல் அசோசியேஷன் வந்து ஒரு தேர்தல் நடத்துது, கேரளால நடத்துது. விஸ்வநாத்னு ஒருத்தர் வந்து அதுல வந்து நான் போட்டி போடணும்னு விரும்புறாரு. ஐயா உன் பேரே வாக்காளர் பட்டியல இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அவர் கேரளா ஹைகோர்ட்டுக்கு போறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டு தெள்ள தெளிவா என்ன சொல்லுதுன்னா, நோ கோர்ட் ஷுட் இன்டர்ஃபியர் வித் த எலெக்ஷன் ப்ராசஸ். எதுக்கு? பல்வைத்திய எலெக்ஷனுக்கு. அது வந்து ஒரு தனியார் பாடி. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஸ்டேட் எலெக்ஷன்லயோ ஒரு அசெம்பிளி எலெக்ஷன்லயோ தலையிட முடியும்? தலையிட முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. சரி, சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட ஓன் தீர்ப்பையே திங்கக்கிழமை மீறிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு நம்பிக்கை வராது. உண்மையா நான் சொல்றேன், நானும் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் தன்னோட தீர்ப்பை தானே மதிக்கலைன்னா இந்த நாட்டில் யாரும் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கவே மாட்டாங்க. இனிமேல் பிரியன் கையில் விட்டுருவாரு. இல்லை சார் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வித்தியாசம் இருக்குது. சரி சொல்லுங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ண பிறகு நிறுத்த முடியாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட செட்டில் லான்னு சொல்கிறாரு. ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். நான் அது எப்போ அது வந்து செட்டில் லாவாக வந்ததுன்னா, அது எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள், எலெக்ஷனை நிறுத்தணும், தள்ளி போடணும், இந்த மாதிரி போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே தனிப்பட்ட நபர்கள் போடுறதோ, ஒரு நிறுவனம் போடுறதோ, யாரோ கட்சிகள் போடுறதோ, அந்த வழக்குகள் மேலே வைக்கப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் இந்த செட்டில்டாக வந்திருக்குன்றதை ஒத்துக்கிறேன். பட் நாளைக்கு எலெக்ஷனை நடத்த வேண்டிய எலெக்ஷன் கமிஷனே போய் இதை நடத்த முடியாத சூழலில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணும் நான் சொல்றேன். தே வில் கால் ஃபார் த ரெக்கார்ட். நம்ம காசிநாத பாரதி உடனே சொல்லுங்க, இமிடியேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா கால் ஃபார் ரெக்கார்ட் தான். எதை வச்சு நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க? எதை வச்சு இப்ப நவ யூ ஆர் ரெஃப்யூஸ்டு டு கண்டக்ட்? 11 மணிக்கு வழக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துன்னா, பிரியன் சொல்ற மாதிரி தேர்தல் கமிஷன் வந்து எங்களால் நடத்த முடியாதுன்னு சொன்னா உடனடியா ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து நீ வந்து உன்னோட ஆவணத்தை கொண்டா ஆபீசர் மாட்டிக்குவாரு. கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் கேட்றவா? கால் ஃபார் ரெக்கார்ட் எதை வச்சு நேத்து நடத்தணும்னு சொன்னா, எதை வச்சு நீங்க நடத்த கூடாதுன்னு சொல்ற? கீழ இருந்து வரும். எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட லெட்டர் கட்டியா மிஸ் பண்ணாங்கல்ல, எல்லாமே வரும். பழைய தேர்தல் ரெட் அலர்ட் இருக்க, ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், எல்லா அலர்ட் வந்து சேர்ந்துரும். அந்த ரெட் அலர்ட் விடப்பட்டது அந்த ஒரு நாள் தான். எலெக்ஷன் ப்ராசஸே மறுநாள் தான் அறிவிக்க போறாங்க. அதுக்கு பிறகு 30 நாள் கழிச்சு தான் எலெக்ஷனே நடக்க போகுது. ரெட் அலர்ட் என்ன ஒரு 30 நாளைக்கா இருக்க போகுது? எல்லாமே வந்து அதாவது வந்து சீஃப் செக்ரட்டரி அவங்கங்கிறவங்க வந்து representing one political party, representing government representing one political party now is in critical position. இப்போ வந்து ஐசியூ யூனிட்ல உயிர் வாழ்வுமா வாழாதான்னு இருக்கு. அதனால அவங்க தேர்தல் வந்து ஒத்தி வைக்க விரும்புறாங்க. எடப்பாடி என்ன விரும்புறாரோ அதை வந்து அவங்க சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷனையே கூட வந்து சுப்ரீம் கோர்ட் சென்சூர் பண்ணலாம், ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம், கண்டிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அல்டிமேட்டா வந்து ஒரு எலெக்ஷன் நடத்த வேண்டிய எலெக்ஷன் கமிஷனே நாங்கள் கலெக்டர்கிட்ட ரிலேட்டர்ஸ் ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணோம், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்தது, இதுதான் நிலைமை சொல்லிட்டா, சுப்ரீம் கோர்ட் நீ கண்டக்ட் பண்ண வேண்டிய பாடியே இப்படி ஒரு ரிப்போர்ட்டோட போய் கொண்டு கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டோட நிலைமை என்னன்றது ஒரு கேள்வி இருக்கு. சிக்ஸர் பாஸ் பண்ணுவாங்க. புயல் வந்துருச்சுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இது கிடையாது. இல்ல சார், நான் இது சொல்ல வரது அல்டிமேட்டா என்னன்னா, இதுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்குது சார். இதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. இப்போ அரசியல் நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்றது வந்து இன்னும் தெளிவாக நமக்கு தெரியல. இந்த புள்ளிகள்லாம் நினச்சா ஒரு தோற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு 2-3 நாள் ஆகும். ஏன்னா இதில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது. நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த இன்னைக்கு கலெக்டர் எப்படி ரிப்போர்ட் வந்து எங்களால் கண்டக்ட் பண்ண முடியாது, இங்கே இருக்கிறவங்க யாரும் ஒத்துக்கல, எல்லாம் கஜா புயல் நிவாரணம் நடக்குதுன்ற மாதிரியான ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாருன்னா இங்கே இருக்கிற சிஇஓ உடனே ஃபேக்ஸில் இதே மாதிரி தான் அனுப்புவார் இந்த மாதிரி ரிப்போர்ட். அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, யோசிச்சு வந்து தள்ளி போடுவாங்க, ஏதோ ஒன்று ஒத்தி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, யாரோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வரும்போது அங்கே எலெக்ஷன் கமிஷன் தன்னோட அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணும்போது எங்களால் கால் ஃபார் பண்ணோம், திருவாரூர் கலெக்டர் எப்படி சொன்னார், அவர் ஒரு மீட்டிங்கை கால் ஃபார் பண்ணார், அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன்லாம் வந்து இது மாதிரி சொன்னாங்க, அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் குறுக்கிட்டே ஆகணும். அதாவதுங்க, தேர்தல் கமிஷன் வந்து தமிழ்நாடு அலுவலர் கடிதம் போட்டு தமிழ்நாடு அலுவலர் வந்து பைபாஸ் பண்ணி, சீஃப் செக்ரட்டரியை பைபாஸ் பண்ணி, அது பிரியன் கரெக்டாக சொன்னார், பைபாஸ் பண்ணி கலெக்டருக்கு அனுப்பியிருக்கு. கலெக்டர் என்ன நடத்தினார்னா அனைத்து கட்சி கூட்டம் தான் நடத்தியிருக்காரு. அதுவும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட கூட்டம். விவசாய சங்கங்களும் கலந்துக்கல செய்தி வந்ததே, கலந்துக்கல. ஒன்லி வந்து பார்ட்டிஸ். இந்த பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா தேர்தல் நடத்தாதுன்னு சொல்லுது. ரைட்டா? இப்போ மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து
பார்ட்டிஸ் இப்படி சொல்லுது, ஆனா நாங்க தேர்தல் நடத்த தயார், அப்படிதான் அறிக்கை அனுப்புவாரு. என்ன காரணம்னா அப்படிதான் அனுப்ப முடியும் அவரால. அப்ப நாங்க வேலை செய்யலாம் அப்படின்னா அவருக்கு பெரிய ஸ்ட்ரிக்சர்ஸ் வரும். பிரியன் என்ன சொல்றாரு, தேர்தல் கமிஷனே வந்து நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ண அப்படின்னு. இல்ல தன் வார்த்தை தானே சொல்ல முடியாது. இல்ல ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு எலெக்ஷன் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸில் கேட்கும்போது என்ன கேட்கிறாருன்னா, அந்த கஜா புயல் நிவாரண பணிகள் சம்பந்தமா அதோட கனெக்ட் பண்ணி தான் அந்த விஷயத்தை கேட்கிறார். இல்ல அப்ப வந்து அதை பத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் கலெக்டருக்கு இருக்கு இல்லையா? ஒரு அத்தாரிட்டி ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களே அவங்களோட வேட்ஸை ரிட்டர்ன் பேக் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. எப்போ வாங்கலாம்னா சடனா ஒரு வேட்பாளர் இறந்துறாரு, சடன் இதா நடக்குதுன்னா அது பண்ணலாம். ஏன்னா கஜா புயல் வந்து இன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு நடக்கல, ஓரிரு மாதங்கள். நேற்று வந்து அதிமுக வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல, இன்னைக்கு இது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த விஷயத்துக்காக, இந்த தள்ளி போகணுன்ற விஷயத்துக்காக அபிஷியல் மிஷினரியை வந்து பயன்படுத்துறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அது ரைட். ஆனா வந்து நீங்க இது இப்படி பாருங்க, இதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல கண்டனம் கூட வாங்குவாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த மாதிரி தள்ளி வச்சாங்க. அது எல்லாமே இப்போதான் அந்த மர்மம் முடிச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமா அவிழுது. ஏன்னா இன்னைக்கு இந்த தகவல் வந்த பிறகு 2 நாள்ல வேட்பாளரை அறிவிப்போம் என்று ஜகா வாங்கினதுக்கு பிறகுதான் இதனுடைய பின்னணி எல்லாம் லேசா இதுல வந்து சதி இருக்கு, அரசியல் சதி இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அதை அப்படியே தான் வச்சுக்கிறோம். அது ஆமா, அதை அடிக்கோடிட்டு வச்சுக்கிறோம். ஆனால் இதுல என்ன நடக்கும் அப்படிங்கறதை நம்ம யூகிக்கணும் இல்லையா? நம்மளோட வேலை அதுவா தானே இருக்கணும். என்ன நடக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட். பிரியன் சொல்ற மாதிரி தேர்தல் கமிஷன் வந்து எங்களால தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு கை விரிக்குமா? இது ஒரு சந்தேகம். சரி, கை விரிக்காதுன்னு நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவரே என்ன ரிப்போர்ட் அனுப்புவாருன்னு நான் யூகிக்கிறேன்னா, இந்த மாதிரி கூட்டம் போட்டோம், இது மினிட்ஸ், இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இவங்க வந்து இந்த இதெல்லாம் சொன்னாங்க, ஆனா நாங்க மாவட்ட அதிகாரிகள் எப்ப தேர்தல் நடந்தாலும் அதை நடத்த தயாரா இருக்கிறோம், எலெக்ஷன் மிஷினரி இஸ் கியர்ட் அப், இப்படி தான் அவர் கொடுக்க முடியும். ஸோ அந்த அறிக்கை தான் போகும். அந்த அறிக்கையை இவர் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும். சீஃப் செக்ரட்டரியோட கமெண்ட் இவர் வாங்க மாட்டாரு, ஏன்னா சீஃப் செக்ரட்டரி மூலமாக போகல. கிரிஜா கையெழுத்து போட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கஜாவுக்கு ஓகேயா இருந்திருக்கும். இந்த ஜா வேற ஜா, இந்த ஜா வேற ஜா தானே. அப்ப வேற ஜாங்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் போகும். இந்த ரிப்போர்ட்டை அவர் அங்க அனுப்ப போறாரு. அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வைப்பாங்களே தவிர தலைமை தேர்தல் ஆணையமே வந்து தானே வந்து முன் வந்து சொல்லாது. என்ன காரணம்னா, அதுக்கு சொல்றதுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்ல. அது ஹரியானாலையும் ஒரு தேர்தல் நடத்த வேண்டியது இருக்குது. ஆக மொத்தத்துல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட கடிதம் நான் முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க வாங்க. இல்ல வேண்டாம், நான் முடிச்சிடறேன். சந்தேகம் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ரெட் அலர்ட் கொடுத்து எலெக்ஷனை ஒத்தி போட்ட கிரிஜா வைத்தியநாதன் இந்த வாட்டி அங்கே வறட்சி நிவாரண பணிகள் நடக்குதுன்னு ஏன் ஒரு லெட்டர் எழுதலை? புயல் நிவாரண பணிகள் நடக்குதுன்னு ஏன் லெட்டர் எழுதலை? அப்படின்னா தமிழ்நாடு சொத்துக்கு இல்லை, ஏன் எழுதலை? உண்மையிலே அதுதானே. அந்த ஜா ஏன் எழுதலை, இந்த ஜாவை பத்தின்னு எனக்கு தெரியாது. சரி, ஆனா இதுல ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கு. அது முடிஞ்சு போச்சு பிரியன். அந்த அரசியல் சதிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அரசியல் சதி என்பது உலகத்துக்கே தெரியும். ஓபன் சீக்ரெட், அதை பேச வேண்டாம். நம்ம யாராக பேசுறோம்னா எக்ஸ்பர்ட்டா பேசுறோம். இல்ல ரைட்டா, அரசியல்வாதியா பேசுறது அவரோட வேலை. இல்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். நான் இல்லன்னு சொல்றேன். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவா பேசும்போதுங்க கண்டிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படித்தான் கடிதம் கொடுக்க முடியும். தேர்தல் நடத்த முடியாதுன்னு அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா வந்து தேர்தல் எல்லா நிவாரண பணியும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. நிவாரண பணி செய்யலாம்னு அனுமதி வாங்கியாச்சு. இனிமேல் வந்து தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? திட்டமிட்டபடி தேர்தல் நடக்குமா நடக்காதா? நான் நடக்கணும் உறுதியா நம்புறேங்க திரு பிரியன். திட்டமிட்டபடி தேர்தல் நடக்குமா நடக்காது இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. இல்லை, எனக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க கலெக்டர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கி நடக்காதா, நான் ஒரு வரியில் சொல்லிட்டேன்ல. இல்லை, ஏற்கனவே கலெக்டர் நடக்காதா, நான் ஒத்த வரியில் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. இல்லை, எனக்கு இதில் சந்தேகம் இருக்கு சார். நடக்காது. ஏன்னா பின்னாடி அரசியல் பின்னணி இருக்கு, அதனால யோசிக்கிறேன் நான். சரி. திரு காசிநாத பாரதி, ஒருவேளை திரு ஷியாம் அவர்கள் சொல்ற மாதிரி தேர்தல் நடந்தால் மேல இருக்கிறவன் நினைச்சா சரி, அதுதான் அந்த அரசியல் பின்னணி. நடந்தால் களம் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ 2 வேட்பாளர்கள் உறுதியாக தெரிஞ்சாச்சு யார் எவருன்னு. இந்த 2 வேட்பாளரையும் முதல்ல தகுதி இட போடுவாங்க இல்லையா அந்த தொகுதி மக்கள்? ஆமாம், இந்த ஆளுங்கட்சியும் இன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கல, திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. சொல்லிச்சாச்சு. ஆமா, அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அந்த ஆளுங்கட்சியில வந்து நிவாரண ஒரு வார்த்தை அந்த நிவாரண மாதிரி அதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது. அதுதான் நான் சொல்லிட்டேன். மேல இருக்கிறவன் நினைச்சா இந்த அரசு இதுல வந்து என்னன்னா நிவாரண பொருட்கள் பேக்கேஜிங்ல ஊழல்னு ஒண்ணு வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு வார பத்திரிகையில
தார்பாலின் 5 லட்சம் தார்பாய்கள் வாங்கியதுல கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல்னு சொல்லி அது வழக்கமா நடக்கிறது. நான் சொல்றது இல்ல இப்படி ஏன் அங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுல ஏன் அவங்க தயங்குறாங்கங்கறது. அதாவது தினந்தோறும் இதெல்லாம் இல்லாம இருந்தா இல்ல இல்ல செய்தியா சொல்லணும். அது ரைட். தினந்தோறும் ஒரு இடத்துல சாலை மறியல் நடந்துகிட்டே இருக்கு. ஈவன் குடிநீருக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் சாலை மறியல் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு சூழ்நிலை. ஏன் இவங்க எல்லாம் தயங்குறாங்க? நாங்க ஏன் வந்து உற்சாகமா இருக்கோம்னா எங்களுக்கு வெற்றி வந்து எங்க கண்ணு கேட்டிய தூரத்துல இருக்கு. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒண்ணு மக்கள் செல்வர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்தது, நிவாரணப் பொருட்கள் வந்து இப்ப சார் போறாங்கன்னா பின்னாலேயே வந்து டாரஸ்ல வந்து பொருட்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அந்த கன்சர்ன் அந்த பொறுப்பாளர்களை கூட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. சார் நின்று ஃபார்மலா ஒன்று கொடுப்பாங்க. பாக்கி பொருட்கள் வந்து மக்கள்கிட்ட வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களோடு மக்களாக கலந்து இரண்டரை கலந்து இருக்கிறார்கள். அதுல வந்து வெற்றி வந்து எங்களுக்கு கண்ணு கட்டிய தூரத்துல இருக்கு. அடுத்தது இந்த கேண்டிடேட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா எஸ் காமராஜ் அவர்கள் மிக நல்ல மனிதர். ஏற்கனவே தரணி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி தரணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர். இன்னைக்கு காலையில கூட வேடிக்கையாக ஒரு முகநூல் பதிவில் வந்துச்சு, அமமுகவினுடைய வேட்பாளரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கல்வி நிறுவனங்களில் விசாரியுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காவல் நிலையங்களில் விசாரியுங்கள் சொல்லி. ஏன்னா அவர் ஏற்கனவே 2 முறை குண்டாஸ் அக்யூஸ்ட், ஏற்கனவே வந்து முகமது கபாருங்கிறவருடைய 20 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சதா சொல்லி அவங்க உருவாக்குன அந்த இது நில அபகரிப்பு சட்டத்தில் அவங்களே உள்ள போற அளவுக்கான இது. அடுத்தது வந்து மதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த கோவி சம்பத்தினுடைய கொலை வழக்கு. இப்படி பகுதியில் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது. அவரை கேண்டிடேட் அறிவிக்கிறதுல ஏன் அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது. இப்போ வரைக்குமே இப்போ கூட வந்து ஐயா சியாம மூத்த பத்திரிகையாளர் சொன்னாங்க, வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் வந்து தேர்தலை ஒத்தி வைக்க சொல்லி கேட்டதாக வந்து கலெக்டர் மீட்டிங்ல இருந்து வெளில வந்து சொல்றாங்கன்னு. அதனால அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு பிரதான ஆளுங்கட்சியும் ஐசியூல இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கொள்ள தயாரா இல்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கேண்டிடேட் தேர்வில் வந்து தோல்வி அடைந்து விட்டார்கள். அவருக்குன்னு ஒரு ரிமார்க்குங்கிறது வந்து அந்த பகுதியில் வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரி ஒரு 20,000 ஓட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த முகமது கபார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவர் இஸ்லாமியர். இன்னைக்கு வந்து அங்கே 28,000 ஓட்டுகள் கூத்தாநல்லூர்லேருந்து ஆரம்பிச்சு அடியக்கமங்கலத்திலேருந்து ஆரம்பிச்சு கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஏறக்குறைய 28,000 ஓட்டுகள் வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இருக்கு. ஏற்கனவே ஆர்கே நகரில் இஸ்லாமியருடைய வாக்குகள் ஏறக்குறைய 90% மக்கள் செல்வருக்கு தான் கிடைச்சது. இப்போ இங்கேயுமே அந்த அவர்கள் மீது கொடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல்கள் போக்குவரத்து இதன் மூலமாக அதே மாதிரி கோவி சம்பத் அவர்கள் வந்து அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ அவங்களுடைய வாக்குகள் அந்த மரணத்தின் அடிப்படையில் வந்து அங்கே வந்து மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நம்ம கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மைனஸும் கிடையாது. இப்போ நேற்று வேட்பாளர் இதை அறிவிச்சாச்சு. இன்னைக்கு வேட்பாளர் அங்கே போயிட்டு இருக்காரு. பின்னால் நிற்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஐயா கிட்ட காட்டினேன், கிட்டத்தட்ட 10,000 20,000 பேர் பின்னால் போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஆர்கே நகரில் என்ன சூழ்நிலை இருந்ததோ ஐடென்டிக்கலாக அதே சூழ்நிலை அங்கே உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு மக்கள் செல்வர் அவர்கள் வந்து 11-12 நாட்கள் அங்கே பிரச்சாரத்தை இறங்க போறாங்க. இறங்கினதுக்கு பிறகு இன்னும் சூழ்நிலை வந்து நமக்கு சாதகமாக ஏறக்குறைய அவங்க அந்த 68,000 ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த 68,000 லீடிங்க. ஏன்னா ஏற்கனவே மக்கள் செல்வர் சொல்லிட்டாங்க, நான் 41,000 வாக்குல வித்தியாசத்தில் ஜெயிச்சேன், அமமுகவினுடைய வெற்றியை வந்து அமமுக தான் முறியடிக்க வேண்டும், அடுத்ததாக எஸ்கே வந்து என்னை விட கூடுதலாக வாக்கு வாங்குவார்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த 68,000 வாக்குகளை நாங்க வந்து லீடிங்கா காட்டுவோங்கிறது தான் எங்களுடைய அமமுகவினுடைய. திரு பிரியன், என்ன நடக்கும்? இதை உங்களுடைய இறுதி கருத்தா சொல்லுங்க. இப்போ இதுவரைக்கும் ஒரு கலங்கி தெளியாத நிலைமையில் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. உங்களுடைய யூகம் என்ன நடக்கும்? இல்லை, இது வந்து தேர்தல் நடக்காத போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அதுதான் நான் இது அரசியல் ரீதியாக தான் பார்க்குறேன். நான் ஆளுகின்ற அதிமுக வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு தைரியம் நேரடியாக தலையிடுகிறது என்ற காரணத்தினால இவர்கள் மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கிற பாஜகவும் சேர்ந்து இது ஏதோ சதி பண்ணுறாங்கன்ற அந்த இதுதான் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்ற நேரடியாக நம்ம சொல்ல முடியாட்டி கூட அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் எழுறது வந்து இயல்பாக இருக்கிற விஷயத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக போகும். இது மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மாநில இங்கே உள்ள ஆளும் அரசும் மத்திய அரசும் இப்படி தலையிட்டு ஒரு இடைத்தேர்தல் தடுக்க வேண்டிய என்ன அவசியம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் இது. இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து போட்டின்றது வந்து திமுகவுக்கும் அமமுகன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அதிமுக சைட்லைன் ஆயிடுத்து வச்சுக்கோங்க, அவங்களுடைய கட்சி மற்றும் ஆட்சியோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம். உண்மையான அதிமுக தொண்டர்கள் யார் பின்னாடி அணிவகுப்பாங்கன்ற ஒரு முடிவு தெரியக்கூடிய ஒரு விஷயம். எம்எல்ஏக்கள்லாம் வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால வந்து போயிட்டு இருக்கே தவிர அவங்க எதிர்காலத்தில் இந்த கட்சியை லீட் பண்ண போகிறது யாருன்னு ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கே நகர் அது ஒரு பாராமீட்டராக இருந்தது. அடுத்தது இப்போ இந்த எலெக்ஷன் ஒரு பாராமீட்டராக இருக்கும். அப்போ பார்க்கும்பொழுது
அவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ ஏற்கனவே தொண்டர்கள் பல பேர் இந்த சைடு தான் திரையரங்க பக்கம் இருக்காங்க. அது அந்த முடிவு வந்துட போகிறது. அதனால வந்து எந்த எலெக்ஷனையும் சந்திக்கக்கூடாது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் மாதிரி அந்த தேர்தல் பொது தேர்தலை சந்திச்சு அது ஏதாவது ஒரு அடிச்சு பிடிச்சி கூட்டணியில் நம்ம ஏதோ 4 சீட்டை வின் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது பேசிட்டு பொழுது போக்கலான்ற மாதிரியான எண்ணம் அதிமுகவுக்கு இருக்கக்கூடும். அதனால தான் வந்து எந்த எலெக்ஷனையும் அதுவரையும் சந்திக்கிறதுக்கு தள்ளி போடுறதுக்கான முயற்சிகளில் அவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அவங்க இறங்கியிருக்காங்களோன்ற எண்ணம் தான் எனக்கு தோணுது. அது வந்து இந்த எதிர்க்கட்சிக்கு ஒரு சௌரியமான விஷயமா போயிட்டு நான் பார்க்குறேன். சரி, சுருக்கமாக திருவாரூர் இடைத்தேர்தலில் பெற வெற்றியின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்று அமமுக தாங்கிறத நாங்கள் நிரூபிச்சிருவோம். அப்படி நிரூபிக்கின்ற போது நிரூபிக்க கூடாதுன்னா இவ்வளவு தடை அதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் தயங்குறதுக்கு காரணம் அதுதான் ஒரு காரணம். இதில் பெறுகின்ற வெற்றியின் மூலமாக ஏற்கனவே 39 தொகுதியில் ஜெயிப்போம்னு மக்கள் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 40 வெற்றி பெறுவதற்கான முகாந்திரமாக முன்னோட்டமாக இது அமைந்துவிடும். அப்படி அமைகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களே சொல்லுகின்றது போல நொண்டி நோடமா இருக்கிற எடப்பாடியோடய எங்கால அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு, உங்க தலைவர் முதலமைச்சரா வந்துட்டாருன்னா எங்களுக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்களே எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகிவிடக் கூடாது என்பதற்கு தான் அதிமுகவும் தயங்குது, பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் தயங்குகிறது. ஆனால் நாங்கள் இதில் ஜெயிச்சதன் மூலமாக ஏறக்குறைய 40 தொகுதியுமே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோங்கிறது தான் மக்கள் செல்வருடைய தாரக மந்திரமாக நான் சொல்ல முடியும். திருஷ்யா, ஒரு முக்கியமான தேர்தல் வந்து கண்டிப்பா நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். சரி, என்ன காரணம் அப்படின்னா மாவட்ட ஆட்சி இன்னொரு கேள்வி இருக்கு, சுருக்கமாக உங்க கேள்வியை கேட்டு இல்லை கேள்வியை கேட்டுருங்க, சேர்த்து பதில் சொல்லிடுறேன். இல்லை, இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒரு அரசியல் தாக்கம் இருக்குங்கிறதுனால தான் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த தேர்தலில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றால் நாடாளுமன்ற கூட்டணி தேர்தலுக்கான அந்த கூட்டணி குழப்பங்கள் பழையபடி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? இப்படி பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமையில இன்னைக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? அரசியல் பிரியன் இவ்வளோ அரசியல் சொல்றாரு, 4 நாளைக்கு முன்னாடி என்ன நிலைமை? இதே நிலைமை தானே. எப்போ வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நிலைமை, அதுக்கு ஒரு நாளைக்கு பின்னாடி என்ன நிலைமை? அரசியல் நிலைமையில மாற்றமே கிடையாது. பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க முயற்சி செய்வதும் அதிமுகவும் அமமுகவையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்வதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து அதுக்கு டிடிவி மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு. நான் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது, அது தற்கொலை முயற்சின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும் போது சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இனியேது அரசியல் சூழ்ச்சி அப்படின்னா தேர்தலே அறிவிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கஜாவுக்கு கடிதம் எழுதின கிரிஜாவுக்கு வந்து இதுக்கு எழுத தெரியாதா? கஜாவுக்கு முன்னாடி கடிதம் எழுதின கிரிஜாவுக்கு இதுக்கு கடிதம் எழுத தெரியாதா? உடனடியா லெட்டர் பேட் எடுத்து தீட்டியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல. ஆக தேர்தல் என்பது இயல்பாக ஹரியானாவோட சேர்த்து இதுக்கு வந்திருக்கு. தேர்தல் கமிஷன் இயல்பா செஞ்சிருக்கு. செஞ்ச பிறகு இவங்க வந்து ஐயோ இதுல நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனாலும் கூட தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல என்னால நடத்த முடியாதுன்னு சொல்லவே சொல்லாது. காரணம் அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. தேர்தல் கமிஷனுக்கு அவ்வளவு பெரிய கேவலத்துக்கு அது தயாரா இருக்காது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவே அந்த கேவலத்துக்கு தயாரா இருக்காது. ஏனென்றால் அது ஹரியானால ஜெயிக்கணுமா வேண்டாமா, அது ராஜஸ்தான்ல ஜெயிக்கணுமா வேண்டாமா? அப்ப வந்து ஒரு இடைத்தேர்தலை கூட நடத்த முடியாத மோடி அரசே நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்பாரு. அப்ப இந்த திருவாரூருக்காக போய் ஆல் இந்தியா லெவல்ல வந்து அவங்க ரிஸ்க் எடுத்துக்குவாங்களா? பிரதம மந்திரி இன்னும் பாராளுமன்றம் நடந்துகிட்டு வேற இருக்கு, அது எடுக்கவே மாட்டாங்க. தேர்தல் நடக்கும். அமமுகவுக்கு வெற்றி முகம் தெரிகிறது. எப்போ தேர்தலை சந்திக்க மற்றவங்க பயப்படும் போது அதிலிருந்தே தெரிகிறது. நல்லது, ஒரு மிக அழகான வாதம் நடந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியல. அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை அற்புதமாக பதிவு செய்திருக்க உங்கள் மூவருக்கும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக முயற்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரெங்கோ. வணக்கம் நேயர்களே.